ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குடும்பத் தலைவிகளுக்கு பயனுள்ள ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு. பார்த்து பயனடைங்க. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்மளுடைய மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஏதாச்சும் இஞ்சி பூண்டு இது போல் அரைக்கும்பொழுது அதில் ரா ஸ்மெல்லு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அது போகிறதுக்கு என்ன டிப்ஸ்னால், கொஞ்சமாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பல்ஸ் மோடில் ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது ரா ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே தோசைக்கல் சப்பாத்திக்கும் தோசைக்கும் ஒரே கல் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தனித்தனியான தோசைக்கல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் நல்ல ஒரு பதத்தில் தோசை ஒரு சப்பாத்தி போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு தோசை சுடும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு தோசைக்கல் தான் இருக்கும்போது இதை டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, இதில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இதை கழுவி அதுக்கப்புறமா தோசையோ இல்லை சப்பாத்தி சுட்டுட்டு இல்லைன்னா தோசை சுடும்பொழுது உங்களுக்கு ஒட்டாமல் தோசைக்கல் நல்லாவே சப்பாத்தி தோசைலாம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் கப்புலேருந்து கிளாஸில் இல்லைன்னா கிளாஸ்லேருந்து கப்பில் இது போல் ஜூஸோ காப்பியோ ஏதாச்சும் நம்ம இப்படி ஊற்றும்போது அது கீழே வழியிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது போல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது போல் கப் மேலே நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு இது போல் நீங்கள் ஊற்றி எடுக்கும்போது அழகாக இது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு தண்ணியாக இருந்தாலும் ஜூஸாக இருந்தாலும் சரி அப்படியே உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது பாருங்கள், ஒரு சொட்டு கூட கீழே ஊற்றாமல் இது போல் அந்த ஸ்பூன் வழியாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. கண்டிப்பாக இது டிப்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஊற்றி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்பூன் வழியாக அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் கத்தியை நீங்கள் அப்படியே நார்மலாக வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்பொழுது அதிக அளவு காரத்தன்மை இருக்கிற வெங்காயங்களை அதிக அளவு நம்ம கண்ணில் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். கத்தியை ஹீட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணி வராதே இருக்கும். எவ்வளோ தான் காரத்தன்மை இருக்கிற வெங்காயமாக இருந்தாலுமே கண்ணில் தண்ணி வர பிரச்சனை இருக்கவே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் வெங்காயத்தையும் தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம கிராசரி ஐட்டம் நம்ம வீட்டில் ஒரு 1 மந்த்துக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைக்கிறோன்னு சொன்னால் அது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க டைமில் பூச்சி வண்டு அது போல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எறும்பு இதெல்லாம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இதை சுற்றி தூள் உப்பு நீங்கள் நல்லா தூவி விட்டுடுங்க. இது போல் நம்ம சுற்றி சால்ட்டு தூவி விடும்பொழுது ரொம்ப நாளைக்கு பதுத்து போகாமல் நம்ம வாங்கி வச்சுருக்க கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே போல் பூச்சி வண்டு இதெல்லாமே இதை நெருங்காமல் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது போல் உங்கள் கிராசரி ஐட்டத்தை சேவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம கண்ணாடி வளையல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோன்னு சொன்னால் நமக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது போல் கண்ணாடி வளையலை நம்ம எப்படி ஈஸியாக போடுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இது போல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த கண்ணாடி வளையலை நீங்கள் வச்சிடணும். இது போல் நீங்கள் கண்ணாடி வளையலை ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆன கண்ணாடி வளையலாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்ணாடி வளையல் போடும்பொழுது பட்டுன்னு உடையாமல் இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே சீக்கிரமாகவே உடஞ்சிடும். ஆனால் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். கண்ணாடி வளையல் உடையாமல் ரொம்பவுமே நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு வரும். அதே போல் உங்கள் கைக்குள்ளே போல இல்லைனா வளையல் ரொம்ப சின்னதாக இருக்குது வெளியே எடுக்க முடியலன்னு சொன்னால் ஈஸியாக போடுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் பாலித்தீன் கவரை கையில் போட்டுட்டு இப்படி போடும்போது உடையாமல் உங்கள் கையில் வலி இல்லாமல் ஈஸியாகவே கண்ணாடி வளையலை நீங்கள் போட்டு எடுத்துட முடியும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது கைகளில் வலியும் இருக்காது. அது போல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க வளையலை நீங்கள் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்கள் கையில் போட்டுவிட முடியும். இங்கே பாருங்கள், உடையாமல் எவ்வளோ அழகாக ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த கண்ணாடி வளையலை நான் போட்டுவிட்டேன்.
கழட்டும் போதும் இது போல் வந்து ஈஸியாக வந்து கழட்டிட முடியும். கண்ணாடி வளையலுமே வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இது போல் உடையாமல் வந்து கண்ணாடி வளையல் போட்டிருக்கு. இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இப்போ என்னென்னா, நான் வந்து ஒரு பழைய யூஸ் பண்ணாத ஒரு பீங்கான் கப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது போல் வந்து வேப்பிலையை வந்து நான் கொஞ்சமாக அதில் எடுத்துக்க போகிறேன். அது போல் வந்து பூண்டு தோல் அதெல்லாம் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூட கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து கடைகளில் விற்கும். இது போல் வந்து நான் வந்து இது 3த்தையும் எடுத்து நம்ம வந்து எரித்து நம்ம வந்து அதில் வந்து புகை வந்து வரும். இதை வந்து நம்ம மாலை வேளையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கும்பொழுது கொசுக்கள் பகல் நேரங்களுமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த புகை மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலையும் அப்புறமா இந்த பூண்டு தோலும் வந்து சேர்ந்து எரியும் போது இந்த ஸ்மெல்லு வந்து கொசுக்கள் பூச்சிக்கள் இதுக்கெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. இது போல் வந்து இந்த புகைக்கு வந்து உங்கள் வீட்டை சுற்றி வரவே வராமல் ஓடி போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து நம்ம வந்து ரேஷன் அரிசி வாங்கும்போது அதிக அளவு நம்ம வந்து வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். இதில் வந்து வண்டுகள் பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு கொத்து அளவு வேப்பிலையை வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். இது போல் வந்து வேப்பிலையை நம்ம இது போல் அரிசியில் போட்டு வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு எப்படி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கூட பூச்சி வண்டுலாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ தான் 1 மாதம் அளவு கூட உங்களால் வந்து இது போல் இந்த வேப்பிலை வாசனைக்கு வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் வந்து வரவே வராமல் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக அளவில் வந்து ரேஷன் அரிசி நீங்கள் உங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து வெங்காயம் காயெல்லாம் வந்து நம்ம நறுக்கி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். இப்போ காய் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணால் தான் ஃபுட் பாய்சன் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து வெங்காயத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். வெங்காயத்தை மட்டும் எப்போவுமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து பேனா மூடியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுருவோம். இனிமேல் வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க. இது போல் வந்து நீங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சுருக்கிற இந்த மூடியெல்லாம் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, சம்டைம்ஸ் குழந்தைங்களாம் வந்து படிப்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க. அது வந்து அவங்க பிரேக் எடுத்துகிட்டு போகும்போது எந்த பேஜ் படித்தோன்றதே அவங்க வந்து மறந்துடுவாங்க. அப்போது இந்த மூடிகளை யூஸ் பண்ணி நீங்கள் குழந்தைகளுக்கு அது இது போல் வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுடுங்க. இது போல் வைக்கும்பொழுது எந்த பேஜ் விட்டுட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இது போல் வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பென் முடியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் பிரேக் போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகுன்ற கண்டிஷனில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் வந்து நம்ம எந்த பேஜில் விட்டுட்டு போகணுன்றது நம்ம வந்து மறந்துடுவோம். அது வந்து தேடிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது போல் வந்து பேனா மூடிகளை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி எந்த பேஜுன்னு தேடாமல் விட்டுட்டு போன பகுதியிலேருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. அதிகமான அளவில் தக்காளி வந்து நீங்கள் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் வந்து தக்காளியோடைய இந்த மேல் பகுதியில் வந்து நல்லெண்ணெயை நீங்கள் அதில் தடவி விட்டுக்கோங்க. இப்படி தடவி விட்டுக்கும்பொழுது நீங்கள் எவ்வளோ தான் தக்காளி வாங்கி வச்சாலுமே ரொம்ப நாளைக்கு வந்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே போல் நீங்கள் தக்காளிகளை வந்து அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து தக்காளிகளை வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியே வச்சாலும் சரி. இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு யூசேஜில் இருக்கும். சீக்கிரமே வந்து கெட்டு போகிறது, புழு வந்துடுறது, இது போல் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் அதிக நாளைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து நம்ம வந்து வத்திப்பட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுற வரலும் லாஸ்ட் டைம் வரலும் அதே போல் வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து தீக்குச்சி நல்லா வந்து பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நமத்து போன மாதிரி ஆகிடும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இது போல் வந்து நீங்கள் அரிசியை வந்து கொஞ்சமாக இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டு வைக்கும்பொழுது தீக்குச்சிகளாக வந்து நமத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு யூசேஜில் இருக்கும். கண்டிப்பாக வந்து தீக்குச்சிகள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க.
முட்டைகள்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும். இது போல் வந்து முட்டைகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைகளை வந்து வாங்கி வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் கோகனட் ஆயிலை வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் சீக்கிரமே வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து முட்டை வந்து உங்களுக்கு ஆண்டு வரும். கோகனட் ஆயில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆயிலை கூட நீங்கள் வந்து தடவிட்டு இது போல் வந்து வச்சிடலாம். இது போல் வந்து நம்ம வந்து ஆயிலை நம்ம இது மேலே வந்து போட்டு நம்ம எவ்வளோ நாளாலுமே கெட்டு போகாமல் முட்டைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வந்து நம்ம ஆயில் தடவி வைக்கிறதுனால எறும்புகள் வரும். அதனால் வந்து மேலே ஒரு 2 கிராம்பு வந்து போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து மிக்ஸி ஜாரை வந்து கழுவிட்டு நம்ம வந்து மேலே வந்து இப்படி கவுத்து வைக்கும்பொழுது மேல் பகுதி வந்து காஞ்சிடும். ஆனால் வந்து மிக்ஸியோடைய உள்பகுதி வந்து காயாமல் இருக்கும். இது போல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வந்து நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த கிளிப்பை வந்து நீங்கள் எடுத்து இது போல் வந்து 4 பக்கமும் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இது போல் வந்து 4 பக்கமும் வந்து நீங்கள் துணி காய வைக்கிற கிளிப்பை போட்டுட்டு இது போல் வந்து நிறுத்தி வச்சுடுங்க. அப்போ உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வந்து கீழே வந்துடும். அதனால் உள்பகுதியை வந்து நல்லாவே காஞ்சி ஒரு ஸ்மெல் வந்து இதில் வராமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் இருக்க ஸ்மெல்லை வந்து இல்லாமல் ஜாரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. அது என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து பக்கெட்ஸ்லாம் வந்து உடஞ்சி போயிடும். சில டைமில் வந்து ஓட்டை விழுந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்க பக்கெட்ஸை வந்து நாங்கள் வந்து டஸ்ட்பினாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இனிமேல் வந்து இப்படி தூக்கி போட வேண்டிய இந்த பொருட்களை வச்சு நம்ம வந்து டஸ்ட்பின் வந்து நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும். இது வந்து தூக்கி போட வேண்டிய பக்கெட்டு தான். ஆனால் இதை வந்து நான் டஸ்ட்பினாக யூஸ் பண்ணுறதுக்கு இது போல் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கவர் ஒன்று எடுத்து அதில் போடும்போது அந்த ஓட்டை வழியாக வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த பக்கெட் ஓரங்களில் கைப்பிடி இருக்கு இல்லையா, அதில் வந்து மாட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட்பின் பதில் இது போல் வந்து கீழே போட வேண்டிய பக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி டஸ்ட்பினாக மாற்றிட முடியும். இது போல் வந்து கைப்பிடிகளை வந்து நம்ம மாட்டி விடும்போது ரொம்பவுமே வந்து ஸ்லிப்பாக வந்து அதில் வந்து நின்றுடும். இனிமேல் வந்து இது போல் பக்கெட்டுகள் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. எந்த ஒரு தூக்கி போடுற பொருளாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற அளவில் தான் வந்து நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதிக அளவில் உங்களோட பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். டஸ்ட்பின் வாங்கி உங்களோட பணத்தை வீணடிக்காதீங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டில் வந்து பருப்பு வகை, தோரம் பருப்பு, சிறு பருப்பு இதெல்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சீக்கிரமே வந்து வண்டு இல்லை புழு எல்லாமே வந்துடும். இது போல் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றி நீங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது போல் வந்து மேலோடு வந்து கலந்து விடாத அடியில் போகிறதுக்கு இது போல் பாட்டிலை மூடிட்டு நல்லா இது போல் வந்து ஷேக் பண்ணி எடுத்து வைக்கும் பொழுது நல்லெண்ணெய் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவி சீக்கிரமாக வந்து பூச்சி வண்டு வராமல் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பருப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த பருப்பாக இருந்தாலுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பூச்சி புழு வண்டு வராமல் உங்களால் வந்து பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து குழந்தைகள் வந்து போட்டு பொரிச்சு வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி வைப்போம். அதில் வந்து சீக்கிரம் தேவையில்லாத வந்து பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, பூச்சி ஏதாச்சும் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 கிராம்பு மட்டும் அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இது போல் வந்து கிராம்பு போட்டு வைக்கும்பொழுது இந்த வாசனைக்கு பூச்சி எதுவுமே வந்து அது உள்ளே போகாமல் இருக்கும். அது போல் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து வீக் ஃபுல்லாக வந்து பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைகளோட ஷூவில் வந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு உங்களால் வந்து பாதுகாக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து அதிக அளவில் வந்து வீட்டுக்கு தேவையான வாழைப்பழங்கள் நம்ம வந்து வாங்கிட்டு வரும்போது சிலர் வந்து ஒரே ஒரு பழம் தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் பிக்கும்பொழுது வந்து அந்த தோல் வந்து பிச்சுட்டு வந்துடும். இதனால் வந்து 2 பழம் சாப்பிட்ற மாதிரி வரும். தேவையில்லாமல் வந்து அந்த பழங்கள் வந்து வீணாக போயிடும். இது போல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்ச உடனே தனித்தனியாக வந்து வாழைப்பழங்களை பிச்சு வச்சுடுங்க. அப்படி வைக்கும்போது நீங்கள் அவசரமாக அது வந்து பிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது. இதனால் வந்து யாருக்கு ஒரு பழம் தேவைப்படுதோ அவங்க எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அவசரத்தில் பிக்கும்பொழுது ஒரு பழத்தை பிக்கும்போது இன்னொரு பழத்தில் இருக்க தோலையும் பிச்சிடுவாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து மிக்ஸி ஜார் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கழுவி காய வச்சு எவ்வளோ தான் துடைச்சாலுமே வந்து அது ஓரங்களில் அது பிளேடு உள் சைடுலலாம் வந்து
எப்போவுமே வந்து தண்ணி இருக்க தான் செய்வோம். அதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணி இல்லாத ஏதாச்சும் பவுடர் பண்ணணுன்னும் போது மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி வந்து அதில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வெறுமனே வந்து மிக்ஸி ஜார் வந்து நம்ம மிக்சியில் வச்சு வெறுமனே வந்து சுற்றி விடும்போது அந்த மிக்ஸி ஜார் உள்ளிடு இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து அந்த ஓரத்தில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதையுமே நம்ம வந்து தொடச்சி விட்டுறணும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த இடுக்கில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டில் வந்து வாங்கி வந்து வச்சுருக்கிற பொருளில் வேஸ்ட் ஆகக்கூடியதில் பீட்ரூட்டுமே வந்து முக்கியமான பொருள். இது வந்து வாடி வதங்கி அப்புறமா யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ரொம்பவுமே வந்து வதங்கி போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது போல் வந்து வாங்கி வதங்கி போயிட்டு இந்த பீட்ரூட்டை வந்து தூக்கி குப்பையில் தான் போடணும். அது போடாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இது போல் வந்து தண்ணியில் வந்து நீங்கள் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது பீட்ரூட் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை கட் பண்ணும்போது வதங்கி போயில்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவில் தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நமக்கு வந்து இது போல் வந்து பூண்டு வந்து உரிக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும். அதுவும் காலையில் டைம்லலாம் வந்து நம்ம வந்து அவசரமாக கிளம்புற வேலையில் பூண்டு வந்து உரிக்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும். இதை வந்து சிலர் வந்து துணியில் போட்டு நல்லா வந்து அடித்து எடுக்கும்போது இதில் இருக்க தோல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவில் ஆகிடும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பூண்டு உரிக்கிறது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போல் கத்தி வச்சு நீங்கள் வந்து நடுப்பகுதியில் இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் பூண்டு உரிக்கும் போது இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உரித்து எடுத்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸை நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இது போல் வந்து ஒரு சின்ன டப்பா எடுத்துகிட்டு அதில் வந்து பூண்டு தோலை வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு இது போல் வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் வந்து நல்லா வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு வந்து நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அதில் இருக்க தோல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு தோலை உரிக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உங்களுக்கு உரிச்சிட முடியும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி நீங்கள் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாகவே வந்து உரித்து எடுத்துடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து வாழைப்பழங்கள் வந்து சில நேரங்களில் வந்து பழுத்த பழமாகவே வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். என்ன தான் வந்து நம்ம பழுக்காத வாங்கிட்டு வந்தாலும் சீக்கிரமாகவே வந்து பழுத்து போயிடும். அதை வந்து தடுக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து பாலித்தீன் பை வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம். இது போல் வந்து பாலித்தீன் பை வந்து நல்லா வந்து 3 மடிப்பாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் வந்து நான் மடிக்கிற மாதிரி பாலித்தீன் பேக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களால் வந்து இது போல் வந்து நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு இந்த பழத்தோடைய காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம நல்லா சுற்றுற அளவில் இதே போல் நம்ம சுற்றி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது போல் வந்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் சுற்றி விட்டுட்டு லப்பர் பேண்டை போட்டாலும் சரி தான், இல்லைனா வந்து இது போல் நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து முடிச்சு போடுற அளவில் போட்டு வச்சுக்கணும். இது போல் வந்து நம்ம வந்து சுற்றி வைக்கும்போது 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் அந்த காம்பு பகுதியிலேருந்து பழங்கள் வந்து பழுத்து வீணாகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து யூசேஜில் இருக்கும். ஒரு 3 டேஸ் வந்து ரொம்பவுமே பழுத்த பழமாக இருந்தால் கூட உங்களால் வந்து யூஸ் பண்ணுற வகையில் தான் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து ரேஷன் அரிசி வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் புழுங்கல் அரிசியோ இல்லை பச்சரிசியோ வந்து நம்ம 4லேருந்து 5 டைம் வந்து என்ன தான் வந்து கழுவி எடுத்தாலும் அதில் வந்து அழுக்குகள் வந்து அப்படியே இருக்கும். உங்களால் வந்து எவ்வளோ தான் கழுவினாலுமே வந்து உங்களால் வந்து அதை நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு பதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு வந்து நீங்கள் அதில் போட்டு விட்டுக்கோங்க. இப்படி கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு வந்து உங்களுக்கு அரிசி வந்து ரெடி ஆகிடும். இது போல் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம உப்பு வந்து போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துட்டாலுமே இது வந்து ரேஷனில் வாங்கின அரிசி மாதிரியே இருக்காது. ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு ஒரு 2-3 டைம் கழுவும் போது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். கடையில் வாங்கின அரிசி மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, இது போல் வந்து காத்தோட்டமான ஒரு கூடைகளில் போட்டு நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமு வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கும்போது சீக்கிரமாக வந்து அழுகி போகாமல் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து யூசேஜில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் வந்து அது மேலே போட்டு இது போல் எடுத்து வைக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலுமே வந்து அழுகி போகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டில் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கண்ணாடி வந்து மழுங்கி போச்சுன்னு சொன்னால் அது வந்து மேலெலாம் வந்து ரொம்பவுமே வந்து டஸ்ட் ஆகிட்டு
இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் வந்து பளிச்சுன்னு ஆகிறதுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் வந்து ஒரு காட்டன் துணியில் இந்த போல் கர்ச்சிஃபில் வந்து நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் வந்து ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து கண்ணாடியில் இது போல் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் பலன்னு உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு உங்கள் கண்ணாடியை கொண்டு வரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க டல்லாக இருக்கிற கண்ணாடி எல்லாமே உங்களால் வந்து பளிச்சுன்னு வந்து மாற்ற முடியும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்க கண்ணாடியை வந்து நீங்கள் புதுசு போல் வந்து மாற்ற முடியும். அதே போல் நீங்கள் கண்ணுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு ஆகிறதுக்குமே இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தாலுமே போதும், ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்குலாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து முளை விட்டுடும், சீக்கிரமாக வந்து அழுகிடும். அப்படி அழுகாமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்காதீங்க. அதே போல் வந்து நம்ம இந்த போல் உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு 2-3 பல் பூண்டுகள் இல்லை ஸ்டெம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வந்து ஒரு 2 பல் பூண்டு இல்லை அதோடய தோலெல்லாம் நீங்கள் அது கூட வந்து சேர்த்து வைக்கும்போது முளை விடாது, ரொம்ப நாளைக்கு வந்து அழுகி போகாமல் கெட்டு போகாமல் உங்களால் வந்து உருளைக்கிழங்குகளை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது போல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு வந்து ஆண்டு வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம டீ வந்து போடும்போது டீ தூள் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். அது கூட வந்து இது போல் வந்து நம்ம வந்து ஏலக்காய் தோல்களெல்லாம் வந்து நம்ம இது போல் ஆட் பண்ணி வைக்கும்போது நீங்கள் வைக்கிற டீ வந்து ரொம்பவுமே வந்து வாசனையாக இருக்கும். இது கூட வந்து ரொம்ப நாட்களுக்கு வந்து அந்த ஏலக்காய் தூள் இருக்கிறதுனால அந்த ஏலக்காய் வாசனை வந்து இது கூட நல்லா வந்து சேர்ந்து டீ வந்து ரொம்பவுமே வந்து வாசனையாக டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். கிராம்பு பிடிச்சவங்க கிராம்பு கூட போட்டு வச்சுக்கலாம். அந்த வாசனை இல்லைன்னு சொன்னால் இது போல் ஏலக்காய் மட்டும் போட்டு நீங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களோட டீயை வந்து மாற்ற முடியும். அதே போல் நீங்கள் டீ தூள் டிகாஷன் கொதிக்கும் போதே சுகர் வந்து தேவையான அளவு நீங்கள் சுகரை வந்து ஆட் பண்ணும்போது டீயோட டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும். இது பாருங்கள், இது போல் வந்து நான் வந்து டீ வந்து கொதிக்கும் போதே சுகர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது போல் வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டான டீ ரெடி பண்ணுங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டான டீ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு போட்டு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இது போல் வந்து சட்னி அரைக்கும் போது ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வர்றதுக்கு அது கூட வந்து ஒரு 2 பல் பூண்டு கொஞ்சம் லைட்டாக இஞ்சி வந்து போட்டு நீங்கள் சட்னி அரைச்சி எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டான சட்னி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது போல் வந்து ஒரு பூண்டு இஞ்சி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். இது மாதிரி ஆட் பண்ணி நான் செய்யும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டான சட்னி வந்து எங்கள் வீட்டில் நான் ரெடி பண்ணிட்டேன். இது போல் செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுமே வந்து அதிக அளவில் வந்து இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது போல் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதை நல்லா வந்து குழைய வச்சு எடுத்துட்டு கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து விட்டு எடுங்க. அப்படி எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டான சுவையான பொங்கல் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் வந்து கடைசியாக வந்து கிளறி விட்டு எடுத்தேன். இப்படி எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் வந்து ரொம்ப அதிக அளவில் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு கடைசியாக இறக்கும்பொழுது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இதில் வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணும்போது அதை வந்து குழந்தைகள் எடுத்து வச்சுருவாங்க. இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு மிளகு சீரகம் ரெண்டுமே வந்து ஒரு தட்டு நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது குழந்தைகளால் வந்து எடுத்து வைக்க முடியாது. மிளகு சீரகம்லாம் வந்து இதில் மிளகு தான் வந்து எப்போவுமே நம்ம முழுசாக போடுறோம். அதை வந்து குழந்தைகள் எடுத்து வைக்கிறதுனால உடல்நிலை வந்து ஹெல்த்தி வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து வீட்டில் காரக்குழம்பு புளிக்குழம்பு இல்லை மீன் குழம்பு அதெல்லாம் வைக்கும்போது இது போல் சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இது போல் வந்து கவலை மீன் தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மீனை வந்து நல்லா வந்து டேஸ்ட் அதிக அளவில் கொடுக்கறதுக்காக இது போல் வந்து மண் சட்டியில் வந்து நான் வந்து செய்கிறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இது போல் வந்து கல் சட்டி யூஸ் பண்ணி நீங்கள் மீன் குழம்பு இது போல் வந்து புளி குழம்புலாம் வைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும். அது போல் வந்து வதக்கும் போது ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து கூடுதல் டேஸ்ட்டை வந்து உங்களோட சமையலுக்கு உங்களுடைய மீன் குழம்புக்கு வந்து அதிகரிக்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புளி கரைசல் வந்து முன்னாடியே ஒரு 1 ஹவருக்கு பிஃபோரே வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து அதில் தேவைப்படுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு கரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஊறி
ரொம்பவுமே வந்து அதிகளவு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது போல் நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் யூஸ் பண்ணி மீன் குழம்பு வைக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து அதிகளவு டேஸ்ட் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டான மீன் குழம்பு வந்து வைங்க. அதுபோல் வந்து நம்ம போட்டு உடனே வந்து கிளறி விடணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சுலாம் கிளறி விட்டிங்கன்னா அதில் போடுற மீன் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கிளறிடுங்க. அதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கிளறாதீங்க. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், நான் எவ்வளோ வந்து டேஸ்ட்டாக சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து கல் சட்டியில் இருக்கிறதுனால இது வந்து ஊற ஊற வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட் இன்னுமே கூடிக்கிட்டே இருக்கும். இது போல் வைக்கும்போது வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வியூவர்ஸ், மேலே கூறியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.